சரி. ரொம்ப லேசா இருக்கும். நம்ம படுத்துட்டு இருந்தா காத்துல மிதக்கிற மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்மளோட உடல்லையும் மனதிலையும் ஏற்படும். வாயில அதே மாதிரி தொண்டையில வறட்சியை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆயில் புட்டிங் ரெகுலராக 2 டைம்ஸ் பண்ணுங்க. காலையில் ஒரு டைம் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஒரு டைம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது பண்ணுறது மூலமாக கண் வந்து குளிர்ச்சி ஆகும் நம்மளுக்கு. ஸோ அது கண் குளிர்ச்சி பண்ணுறதுக்காகவும் ஆயில் ஏதாவது இரிட்டேஷன் இருக்கிறத வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் இன்னும் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கவனித்து இந்த பயிற்சிகள் பண்ணுறது மூலமா நம்ம உடம்புக்கு எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அப்படின்றது பதஞ்சலி மணியில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். லைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றப்ப லைக் லைட்டாக இருக்குது, உங்கள் உடம்பே ஹெவியாக இல்லை, அடுத்து தூங்கணும் அப்படி இல்லை. காலைல வாட்டர்மெலன் சாப்பிட்டா இருக்கும், மத்தியானம் அந்த பீட்ரூட் மோர் குழம்பு சாப்பிட்டதா இருக்கும், பொரியல் எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கோம். லைக் ஃபுட்டு லைட்டாக அதே வந்து அந்த டேக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. யூ ஃபீல் ரெஃப்ரெஷ்ட்? ஃபீல் லைட் ஃபுட்டு மாதிரியே நானும் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இது ரொம்ப நல்லது. ஆனால் தேவை நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது அவ்வளோ செல்ஃப் டெக்னிக் தான், ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன கிறிஸ்டில் கொடுத்துருக்குறாங்கன்னா கட்டு விரியன், கண்ணாடி விரியன். அந்த பெரிய கண்ணாடி விரியன் யாருன்னு தெரியும், அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மூச்சு எடுக்கிற சப்தம் இந்த சப்தம், அந்த சப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி இருக்குது சரிங்களா? அது வந்துச்சுன்னா இந்த சப்தம் தான் கேட்குமா? ட்ரை பண்ணுங்க. கண்கள் மூடி கவனிங்க.